காவேரி வந்து 2 பேருமே மனசு விட்டு பேசாமல் பிரியிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜய் வந்து காவேரி நினச்சும் காவேரி விஜய் நினச்சும் கதறிட்டு இருக்காங்க. தாத்தாவும் எவ்வளோ விஜய்க்கு சொல்லி பார்க்குறாரு அட்வைஸ், ஏன்டா இப்படி இருக்க, நீ காவேரி கிட்ட மனம் வச்சு பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாரு. அவள் பேச வேண்டியதானே சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து விஜய் வந்து என்கிட்ட மனசு திறந்து நீ வாடி அப்படி சொல்லித்தான் நான் கண்டிப்பாக அங்கேயே இருந்திருப்பேன், ஏன் இப்படி பண்ணார் விஜய்ன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குமா அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேம்மா, இங்கே பாருடி இதுக்கப்புறம் அந்த பையனோட கம்பெனிக்கு நீ வேலைக்கு போகக்கூடாது புரியுதா அப்படின்றாங்க. சரிம்மா நான் போகலம்மா, நான் போகிறதுக்காக போகலம்மா, ஒரு கம்பெனிலேருந்து வேலையை வேணும்னா அங்கே ரிலீவ் லெட்டர் வாங்கினா தான் இன்னொரு கம்பெனியில் நான் ஜாயின் பண்ண முடியுமா, அதெல்லாம் ஒன்றும் நீ வேலைக்கு போய் கிழிக்க வேணாம், இங்கே எனக்கு ஒத்தாசையாக இரு, அது போதும், நம்ம தான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல அதுக்கு ஒத்தாசையாக இரு, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் சொல்லிட்டு இருக்காதம்மா ப்ளீஸ்மா, தயவு செய்து எனக்கு வந்து என்னை வந்து தடுக்காதம்மா, நான் போகிறேம்மா ப்ளீஸ்மா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேம்மா, நான் விஜய் பார்க்கலாம் போகலம்மா, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஹெச்ஆர் கிட்ட ரிலீவ் லெட்டர் கேட்டு வாங்கிட்டு நான் வந்துடுறேம்மா, நீங்கள் ரிசைன் பண்ணலம்மா, அதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கலாமா அப்படின்னு. அக்கா நீ அது சொல்லுக்கா அப்படின்னோடனே என்ன பண்ணுறாங்க நம்ம கங்கா வந்து ஆமாம்மா நிறைய இருக்குது போட்டிருக்கு அதெல்லாம் பண்ணணும், ஆமாம்மா நிறைய பண்ண வேண்டியது இருக்குமா அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் சொல்கிறாங்க. எல்லோரும் சொல்கிறீங்க சரிடி போனோமா வந்தோமா என்ன வேலையோ அதை மட்டும் பார்த்தோமான்னு வரணும், அந்த பையன்கிட்ட ஏதாவது பேசியிருந்தேன் அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அப்படின்னோடனே சரிம்மா நான் எதுவும் பேசலம்மா விஜய் கிட்டே அப்படி சொல்கிறாங்க. நம்பி அனுப்புகிறோம் அப்புறம் எதுவும் வேலையை காட்டிடாது அப்படி சொல்லிட்டு திட்டி அனுப்புகிறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து ஆஃபீஸ்க்கு வந்த விஷயத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, நேராக ஃபோன் பண்ணி விஜய் கிட்டே சொல்கிறாங்க. அங்கே ஆஃபீஸில் உள்ளவங்க, சார் மேடம் வந்திருக்காங்க சார். மேடம்மா யார் அப்படின்னா, சார் உங்கள் ஒய்ஃப் காவேரி வந்திருக்காங்க சார் அப்படின்றாங்க. நிஜமாவா, ஆமாம் சார் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னோடனே விஜய்க்கு சந்தோஷம் தாங்களும் எழுந்து கடற்கடை கிளம்புறாரு. இங்கே பாருங்கள் நான் போகிற வரைக்கும் அவங்க வந்து போகவே கூடாது ஆஃபீஸை விட்டு, அது என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, அங்கே நிறுத்தி வைங்க, நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேன் சொல்லிட்டு அவசரமாக கிளம்புறாரு. காவேரி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு தாத்தாக்கும் பாட்டிக்கும் ஒன்றும் புரியல, எங்கடா இவ்வளோ நாள் சோகமாக இருந்தால் இப்போ என்ன சுறுசுறுப்பாக கிளம்புறா அப்படின்னா, பாட்டி காவேரி வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா பாட்டி, எனக்கு இதோட சந்தோஷம் என்ன இருக்குது, அவள் வந்து என்னை பார்க்க தான் வந்திருப்பா, எனக்கு நல்லா தெரியும், அவள் என்னை பார்க்காம அவரால் இருக்கவே முடியாது அவளால், அதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னோடனே சரிப்பா போய் பாரு அவள் எதுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படி தாத்தா சொல்கிறாரு. தாத்தா இல்லை தாத்தா கண்டிப்பாக என்ன பார்க்க தான் வந்திருக்கா, அவளை பார்க்குறேன் ஏங்குறல அதே மாதிரி என்ன பார்க்கவும் அவர் ஏங்கிருப்பா, அதான் தேடி வந்துட்டா தாத்தா அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து கிளம்பி போகிறாரு. இங்கே வந்து காவேரி வந்து சார் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும், எனக்கு டைம் ஆகிடுச்சு சார், நான் தான் வந்து என்ன லெட்ரு நான் ரிசைன் பண்ணதானே வந்திருக்கேன், ரிசைன் லெட்டர் தான் கொடுத்துட்டல, நீங்கள் அதை வாங்கி கொடுத்துக்குங்க நான் கிளம்புறேன் அப்படி சொன்னோன்னே உடனே வந்து இல்லை மேடம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மேடம் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக அங்கே விஜய் வந்துட்டாரு. விஜய் பார்த்துட்டு காவேரி வந்து அப்படியே பார்த்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்கிறாங்க. உடனே காவேரி வந்துட்டியா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. இந்தாங்க அப்படி சொல்லிட்டு லெட்டர் நீட்டுறாங்க. காவேரி அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன இது அப்படின்னோடனே என்னோட ரிசைன் லெட்டர் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. ரிசைனிங் லெட்டரா, எதுக்காக ரிசைன் பண்ணுற வேலையை அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் நானே வந்து இல்லை இதுக்கப்புறம் நான் ரிசைன் பண்ணி தானே ஆகணும், உங்களுக்கு எனக்கு எதுவுமே இல்லாத போது நான் ரிசைன் பண்ணி தானே ஆகணும் வேலையை, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க கண்டிப்பாக வந்து வேலையில் இருக்கக்கூடாது, இங்கே நான் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால தான் லெட்டர் கொடுக்குறேன் அப்படின்னோடனே ஓ அப்படியா சரி என்கிட்ட கொடுக்குறாது யார்கிட்ட கொடுக்குறோமோ அவங்கக்கிட்ட கொடு, அவங்க ஏற்றுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உனக்கு எவ்வளோ திமிரு இருக்குண்டி, ரிசைன் லெட்டர் என்கிட்டே கொடுக்குறியா, எப்படி நீ இப்பெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. ஒரு வார்த்தை காவேரி நீ எதுக்காக வேலையை விடுற, நீ இங்கே தான் இருக்கணும் எனக்கு தெரியாது, நீ சீக்கிரமா வா அப்படி சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தெரியாதா அப்படியே பார்த்துட்டு போகிறாரு அப்படி டென்ஷன் ஆகிறாங்க காவேரி. இங்கே வந்து ஹெச்ஆர் கிட்ட சார் ரிசைன் லெட்டர் கொடுத்துட்றேன் சார் அப்படின்னோடனே மேடம் இன்னும் நிறைய வேலை இருக்குது மேடம், உங்களுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் மூவ் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் உடனே இதை ஓகே பண்ண முடியாது மேடம், நீங்கள் 2-3 நாள் வர வேண்டியது இருக்கும், நிறைய பெண்டிங்ஸ்லாம் இருக்குது அந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாங்க. என்னது ஒர்க்கு பெண்டிங் இருக்கா சார், நான் எல்லாமே பண்ணி முடிச்சிடுது சார். மேடம் இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ ஒர்க் இருக்குது வேணா சார் மேனேஜர் சார்கிட்ட கேளுங்க அப்படின்னோடனே ஆமாம் மேடம் இவ்வளோ இருக்குது அப்படின்னோடனே விஜய் சந்தோஷப்படுறாரு. உன்னை எப்படி காவேரி நான் அனுப்புவேன், உன்னை அனுப்ப என்னால் முடியவே முடியாது, அதனால் நீ ஆஃபீஸ்க்கு வந்து தான் ஆகணும், நீ வரலனாலும் நான் வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காவேரி பார்த்து மனசுலேயே பேசிகிட்டு இருக்கார் விஜய். உடனே வந்து சார் இந்த ஒர்க்கெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணேன் சார், மேடம் இங்கே பாருங்கள் மேடம் எவ்வளோ குறி இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சா தானே மேடம் நான் வந்து லெட்டர் கொடுக்க முடியும் அப்படின்னோடனே சரி கொடுங்க சார் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்து சந்தோஷப்படுறாரு நம்ம விஜய்.